கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மதம் நமக்கு பிரச்சனை. மதம் நமக்கு என்ன பிரச்சனை? இயேசுநாதர் பற்றி பேசினா எல்லோரும் டென்ஷன் ஆகிடுவாங்க. எனக்கு நிறைய இயேசுநாதர் பற்றி தெரியும், சொன்னால் ஒத்துப்பாங்களா என்ன? ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் சைடில் சொல்லிக்கலாம். ஆனால் இயேசுநாதர்னு சொல்லாமல் வேறு யாருன்னா சொன்னால் ஒத்துக்குவாங்க. இப்போது இயேசுநாதர் எடுத்துருவோம், பேசுநாதர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. யாரோ ஒரு பேசுநாதர். இப்போ நான் பேசுகிறேன் தானே, அதனால் நான் பேசுநாதர். இந்த நான் ஒரு பேசுநாதர், நான் வந்து ஹோமோசெக்ஸ்னால் உங்களுக்கு கோபமே வராதியா? பிரச்சனை ஆகுது. இப்போ நான் ஹோமோசெக்ஸ் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனையா? ஆனால் யாரோ ஒரு விசேஷமான ஒரு மனுஷன் ஹோமோசெக்ஸ்னால் உங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு கோபம் வந்துடும். பல்லுகள்லாம் முளைச்சி மீசையெல்லாம் முறிப்பீங்க, கூட்டத்தை வர கூப்பிடிங்க, வாங்க வாங்க பாரு. இந்த மாதிரி நம்ம இயேசுநாதர் எப்படி சொல்லிட்டார்? சாரி சார், நான் இயேசுநாதரே பேச மாட்டேன், பேசுநாதரை தான் நான் பேசுனேன். நம்ம சொன்னால் கூட வீடியோ போடுங்க பாருங்கள் சார், இயேசுன்னு பேசுகிறாரு சார். இயேசுநாதரை பேசுனா கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டே நான் என்ன பண்ணேன்? அந்த பேசுநாதர் கூட யாருன்னு சொன்னேன்? இப்போ என்ன நோக்கி நான் வந்து சாமியார் ஆகிட்டுக்கிறேன். 2006 குடியில் நடத்துறதுனால என் பிரச்சனையாக மாற்றிப்போம். புரிஞ்சிச்சா? வேறு யார் பிரச்சனை தான் தப்பு. இப்போ என்ன நோக்கி ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க? காலையில் 5 மணி, ஐயா வந்து 4:44 எழுந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், 4:44 to 5:55. நான் வந்து உங்கள் அம்மா கேட்டேன், நீ கேள்வி கேட்டப்பா நான் உனக்கு பதில் சொல்ல, எல்லாருக்கும் சொல்கிறேன். நீ பாட்டு எனக்கும் இயேசுநாதருக்கும் எந்த பிரச்சனையும் வாய்க்கா தவறோ வழி தவிர எதுவும் கிடையாது. அந்த மனுஷன் வந்தார், ஏதோ பண்ணார், அவர் அன்புனார், அவர் ஏதோ சொன்னார், எனக்கு தெரியாது, நான் படிக்கல, எனக்கு வேணாம். ஆமாம், எனக்கு வந்து போலீஸ்காரங்க சிறைச்சாலையில் எனக்கு வேணாம், பிடிக்கல. அதனால் என்ன பண்ணுவேண்ணா? அதனால் நான் 2006 ஆரம்பித்தேன். இப்போ 2000 எத்தனை வருஷமா? 2006 இப்போ 24, 18 வருஷம். 15 வருஷம் தான் அவர் சொன்னார். நான் சொல்கிறேன் 3 வருஷம் கூட்டி 18 வருஷமா. சிவயோகியை போற்றி. எனக்கு என் பக்கத்து வீட்டுக்கார நிறைய பிரச்சனை ஆகிறான். அந்த கல்லை தள்ளி தள்ளி வைக்கிறான், காப்பாற்றிங்க. அன்புள்ள சிவயோகியே, வாழ்க்கையில் முன்னேறவே இல்லை. எனக்கு ஒரு பொண்ணுகிறான், என் மேலே பாசமாகிற மாதிரி நடிக்கிறான், பொண்டாட்டிக்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறான், ரகசியமாக ஏதோ பை உள்ளே எடுத்துன்னு போகிறேன். மறுநாள் கல்ல குப்பையாக வெளியே வருது. அது பெருக்கி எடுத்துன்னு போய் போடும்போது தான் எனக்கே தெரியுது அது பிரியாணி போட்டலாம். எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு தெரியும் சிவயோகி. ஆனால் என் பிள்ளை என்ன பண்ணுறான்னா, எனக்கு வாங்கி தரல, கேட்டால் வயசாகிடுச்சு, கொழுப்பாகிடும், கொலஸ்ட்ரால் ஆகிடுவேன்றான். என்னால் புரிஞ்சிக்க முடியல. அன்புள்ள சிவயோகி, பாட்டு வர நிறைய ஆகிட்டாங்களா? தட்சணை கொடுத்தும் கேள்விகள் கேட்க உரிமைகள் இல்லை அரசே. 18 வருஷமா இந்த பொம்பளை இந்த சிவயோகியை பார்த்து டெய்லியும் பண்ணுறான். இப்போ வந்து புள்ள வந்து கேட்குறான், டேய் நீ குடில் கட்டி தியானம் சொல்லி கொடுத்தியா, இல்லை எங்கள் அம்மாவை புலம்ப ஊட்டியா? நம்மளை பார்த்து கேள்வி கேட்கதான் வச்சு போய் இப்போ பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, புரியுதா? இப்போ தைரியமாக பேசலாம். பிரச்சனை எங்க? நீ 2006 தியானம் கற்று கொடுத்தது எங்கள் அம்மாவை காலையில் எழுந்து புலம்புறதுக்கா? நானும் கேட்டு கேட்டு சாவடிக்கிறா. ஒன்றும் இல்லை, என்னையும் சேர்த்து. இல்லாத மனுஷனை நம்ம என்ன பண்ணுவானே, இருக்கிற மனுஷனா? இப்போ பிரச்சனை எந்து இப்போ கரெக்டா? இப்போ கேள்வி என்ன? ஐயா உங்களே நினச்சி உங்களாண்ட வந்து கம்ப்ளைண்ட்டாக பண்ணுகிறாங்க. காலைல 1 மணி நேரம் உங்களையும் என்னையும் சேர்த்து சாவடிக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுங்க? தீர்வு சொல்லுங்க, தாராளமாக சொல்லலாம். டோன்ட் வரி மகனே, நான் உன்னை என்ன பண்ணுறேன், ரட்சிக்கிறேன். ஒரே சோர்ஸ்னா தான் நம்ம யாரெல்லாம் அறிக்கை செஞ்சுருவீங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவீங்க? விடுதலை அடைஞ்சிருவீங்க. நீங்கள் அறிக்கை செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அங்கே தான் அறிக்கை செய்யலை. இப்போ இங்கே சிவகிட்ட அறிக்கை செஞ்சதை பற்றி பேசுகிற நீங்கள் அறிக்கை செஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, இதானே பிரச்சனை, ஓகே பேசி தீர்த்துருவோம். போகும்போது முன்னாடி என்ன பண்ணி என் போட்டாவே எடுத்து போய் வைக்கணும். ஏன் போட்டாவே வச்சிரு, நீ ஜபம் பண்ண ஆரம்பி. நீயும் என்ன பண்ண, சிவயோகியை போற்றி. இந்த பொம்பளை 5 வருஷமா இப்படியே தான் கற்று. நானும் வந்து உபதேசம் வாங்கினேன், ஆனால் நீ இப்படி சொல்லவே இல்லை. நானும் வந்து என்ன பண்ணேன், இப்படி சொல்லவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல அறிவை கொடு,
அப்படின்னு ஆவியில நிரம்பி ஜெயிலுங்க. சிவயோகியே போற்றி. அவங்க வந்து மெதுவாக சொன்னாங்க, நீ என்ன பண்ண, கொஞ்சம் வாலியமை கூப்பிட்டு, சிவயோகியே போற்றி, போற்றி போற்றி, சிவயோகியே போற்றி போற்றி. இந்த பொம்பளை உன்னை 18 வருஷமா கத்தி கத்தி சுத்திக்கிற பிரச்சனை தான் சொன்னா, அவ பிரச்சனையை பத்தி பேசவே இல்லை. இதையா நீ சொன்ன? ஊரெல்லாம் போய் எல்லாரும் இன்னொன்னவோ பண்றாளே, அவளை யோசிக்கவே இல்லையா, வாழ்க்கை முடிய போகுது, சிவயோகியே இவளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடு அப்படின்னு என்ன பண்ண, நீ விண்ணப்பத்தை வை, அதே சிவயோகி முன்னாடி ஜெயிச்சிருவேன். நீ மாட்டு வெறுப்பாயி டென்ஷன் ஆகி தூரம் போயிட்டேன்னா என்ன ஆகும்? முல்லை முள்ளால் எடுப்பது போகும். என்ன பண்ணா, ஒரே வழி தீர்வுண்ணா, பிரார்த்தனைக்கு தீர்வுண்ணா, பிரார்த்தனை தான். இந்த பொம்பளை என்னை வந்து அழிஞ்சு போனோன்னு பிரார்த்தனை பண்ணா நான் என்ன பண்ணா, அந்த பொம்பளை அழிஞ்சிடணும் கர்த்தரேன்னு நம்ம என்ன பண்ண, முன்னாடி போய் ஐயோ தப்பா வந்துச்சு கர்த்தரேன்னா நீங்க பண்ணுவீங்க, கர்த்தரே கர்த்தரே இல்லை கர்த்தரே. அப்போ சிவயோகி என்ன பண்ணுவாருன்னா சரியா வேலை செய்வார். நம்ம என்ன செஞ்சிடறோம் தெரியுமா, சிவயோகி ஒரு நல்ல மனுஷன், அவன் நல்லது தான் சொல்லுவான் அப்படின்னு உள்ளே எனக்கு புரிஞ்சிச்சு. சிவயோகிகிட்ட போய் புலம்புறதும் புரிஞ்சிச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னா, சிவயோகி நல்லவனும் புரியுது, சிவயோகிகிட்ட புலம்புறது தப்புனும், இதுதான் பிரச்சனை. சிவயோகி நல்லவன் கேட்டவன்லாம் மறந்துரு, அங்கே ஒரு தப்பு நடக்குது சிவயோகி பேரில் தான். சிவயோகிகிட்டே போய் என்ன பண்ணேன், ஈஸி என்னை திட்டலாம், நான் என்ன கேட்க போகிறேன், இன்னத்தில் இந்த பொம்பளை சொல்லி கொடுத்த யார, சிவயோகியை. வேற யாருன்னா திட்டினேன்னா அது ஏன் பிரச்சனை கிடையாது, தாராளமாக திட்டலாம். உனக்கு என்ன கமெண்ட் எதுனாலும் லைக் கொடுப்பியாமே, இவன் என்ன திட்டினாலும் லைக் குத்தி வச்சுக்கிறியே, இந்த நாரி பாடம் இப்படியே போயின்னுக்குது இல்லை, இது என்ன பண்ண, கொஞ்சம் எதனா பண்ணி ஒரு சச்சங்கத்தினாச்சும் அதை பற்றி பேசு. நான் எப்படி வாழ வேண்டும், பிரத்தியாருக்கு தொல்லை இல்லாமல் நான் எப்படி இருக்க வேண்டும், தொல்லை தரவுகளுக்கு நான் எப்படி விலகி இருக்க வேண்டும், இப்படிதான் என்ன பண்ணணும், அவனே நினைக்கணும். அப்படி நினைக்கிட்டே இல்லை, எனக்கு தொல்லை தரவுங்களெல்லாம் அழிச்சிருந்தேன் உன்னை கடவுள் பார்ப்பார், நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு தொல்லை தரவு. அதனால சிவயோகியை கும்பிட்டு சிவயோகியை வேண்டி இது மாதிரிலாம் பண்ணால் சிவயோகிக்கிட்டே வந்து தீர்வு கேட்டீங்கன்னா சிவயோகி என்ன தான் சொல்லி தருவார். பக்கத்தில் உட்காந்து நீ என்னையே வேண்டி என்ன பண்ண, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எண்ணெய் திட்டி ஏன் இந்த மாதிரி உருவாக்கி வச்சுக்கிற, இவெல்லாம் எப்படி வாழ்வா, எனக்கு அம்மாவை வர போயிட்டாலே, இவ்வளோ ஏன் எனக்கு அம்மாவை வர ஆக்கணுன்னு கேளு. யார, சிவயோகியை கேளுன்றேன் நான், வேறு யாருன்னா கேட்டுட்டு போகிறேன், யாருக்கும் தெரியாமல் கேளு. ஆனால் சம்மந்தப்பட்டாலே தெரியணும், இல்லைன்னா அது நல்லா இருக்க. ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு, காலங்கத்தால் 5 மணிக்கு எழுந்து போகிறாயா, பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் எழுந்து என்ன கேட்டாங்க, என்ன தீர்வு, என்ன பெரிய விஷயமா. அவர் எத்தனை மணிக்கு 4:55 எழுந்துக்கோ, இன்னும் இல்லை யார் சொல்லி கொடுத்தா எப்ப பார்த்தாலும் ஓம்னே சொல்லணும், ஓம்னு சொல்லுன்னா 4:55 மறுநாள் செட் பண்ணு, உனக்கு ஓல்னு கேட்கும். ஏன் மனமராயிடும் அவனுக்கு. அவன் எத்தனை வருஷம் சொல்லியிருந்தாலும் சரி, ஒரே நாள் சொல்லு மாறிடும். நீங்க என்ன செய்யறது இல்லை, விலகி போயிருந்தா என்னதான் பண்ணுப்பானுங்க. அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, அதாலே ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே, மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. இவங்களுக்கு திருந்த முடியாது, நம்ம தான் என்ன பண்ணா, வேற வளர்ந்துட்டேன்னா வச்சுக்கோ, ஆர்னு கட்டி கத்துன்னு முடிவு பண்ணிட்டுக்கிறாங்க. கடவுளை விட சிறந்தவங்க அவனுமே இல்லடா அவனுக்கு நினைக்கிறேன்.
பேசுவேன் ஜட்ஜி கேட்பேன் என்ன யார் என்ன சொன்னதான் மனசு புண்பட்டுரும். நம்மளே சொல்லி வேண்டித்தான். என்னை விட ஒரு இல்லவே இல்லை, நான் தான் கடவுளை ரொம்ப நேசிக்கிறேன்னு என்ன பண்ணுவான்? கடவுள் பெக்க போவோம். கடவுளுக்கு பிரச்சனை கிடையாது. தேவைய பையன் கடவுள் நேசிக்கலாமா இருக்க நேசிக்கூடாது. கடவுளை நேசிக்கிறதுக்கு பத்தினி பையனா இருந்தால் தேவைய பையனா இருக்கலாமா? கேட்போம். நான் பண்ணுறேன். நான் நியாயத்தை என்ன பண்ணுவோம்? பொதுமக்கள் கிட்டே கேட்போம். எங்க நான் ஒரு தேவைய பையன், நான் கடவுள் நேசிக்கலாமா நேசிக்கக்கூடாது? என்ன பண்ணுவான்? வானானுவான். உங்களுக்கு கடவுள் நேசிக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லையான்னு கேட்கலாம். எவன் என்ன தான் திட்டத்துக்கு ரைட்ஸ் இல்லை. ஏன்னா மனசெல்லாம் புண்படும். எவனையும் முட்டாளாவே வச்சுக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டு நான் என்ன சொன்னாலும் பண்ண மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. புரிஞ்சிச்சா? தீர்வு என்ன? நீ சரியா வாழாது தான். நீ சரியா வாழு. அடுத்தவங்களை கவனிக்கிறது வேலை இல்லை. இல்லை கவனிக்கலாம், சரியா கவனி. வேற யாருன்னா கவனிக்க முட்டிடலாம். பக்கத்துலேயே வச்சு என்ன பண்ணுறது? என் பக்கத்தில் எங்கள் அம்மா வந்து வரவே மாட்டான், பயப்படுவாயா, எதனா சொல்லுவான். இது லேசாக பாட்டு அனுப்புவாங்க. அம்மாவே தெய்வம் ஆதார். எப்போ அன்னைக்கு காலை எட்டு வண்டி வாங்க முடியாதுன்னு போது அம்மா தெய்வமாக இருந்தால ரொம்ப இதெல்லாம் கரெக்டு தான். எப்போ தெய்வம் எப்போ பிசாசு? நீ உனக்கு இன்னொரு முகம் இருக்குதே. எல்லா மனிதர்களுக்கும் இன்னொரு முகம் இருக்குது. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உன் பொண்டாட்டி, உன் புள்ள, உங்க எல்லாருக்கும் என்ன இருக்குதே. நான் இந்த முகங்களை பேசும்போது உங்களுக்கு வெறுப்பாயிடுது. இவன் சத்சங்கத்தில் வந்துட்டு என்ன வேணா பேசுறான்னு. இன்னொரு முகத்தை நீ என்ன பண்ணி அழிச்சிரு. இல்லை நான் பேசுகிற சத்சங்கத்தை கேட்காத. ரெண்டு சந்தர்ப்பம் தரேன் நான் உனக்கு. ஒன்று, உன்னுடைய அசிங்கமான முகத்தை என்ன பண்ணேன் அழிச்சிரு. இல்லைன்னா என்ன பண்ணாத சத்சங்கத்தை கேட்க வலிக்கும். எனக்கு ஏன் சத்சங்கத்தை நான் மட்டும்தான் கேட்க முடியுன்ற மாதிரியே கூட ஆக்கிக்கோன்றேன் நான். எனக்கு வலிக்கல, நான் கேட்டால் சந்தோஷப்படுறேன். இப்படி ஒரு நேர்மையான மனிதன் பேசிக்கிறாங்க. அதை போய் தப்புன்னு சொல்கிற உரிமை உனக்கு யாருக்குமே இல்லை. பார்க்காத வீடியோவை பார்க்காத. சப்ஸ்கிரைப் பண்ணி தான் எடுத்துரு. பிளாக் லிஸ்ட்டில் போடு. என்ன பண்ணு? பிளாக் லிஸ்ட்டில் போடு. 139 பேர் வந்துட்டாங்கன்ற திமிரில் பேசுகிறியா? சத்தியமாக இல்லை. கடவுள் ஒன்று தான். நீ வாழ வந்துக்கிற. நீ நல்லா இருக்கணும்னு பேசுகிறேன். நான் ஏன் பேசுகிறேன்? நீ நல்லா இருக்கணும்னு பேசுகிறேன். இந்த சிவகியை திட்டி திருத்து காத்துவலை ஒருத்தவன் பேசியிருந்துக்கிறானுங்க. ஒரு கான்வர்சேஷன் கூட சொன்னேன் நான். அங்கே யூஎஸில் இருக்கும்போது கான்வர்சேஷனில் போயிருந்துக்குது. ஏன் வீடியோவை போட்டுக்கிறானுங்க அதுக்கு கவுண்டருக்கு. யார் இவருன்னு கேட்டால் பேர் சொல்லலை. சென்னை யோகினிக்கிறான். அவன் சென்னை யோகினாச்சா நான் எங்கே வருவேன்? அதனால் சென்னை யோகினும் போட்டுட்டேன் நான். இப்போது புரியுதா எப்படி இதுன்ட்டு? என்னை தேவைப்படுது. உதாரணத்துக்கு பேசுறதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது. ஆனால் என்னை எல்லாத்துலேயும் தேவைப்படலன்னு எடுத்துன்னு போக முடியல. டேய், நான் எவ்வளோ அழகாக சொல்கிறேன். திருமந்திரம்னு அந்த மனுஷன் என்ன பண்ணல, மென்ஷன் பண்ணல. சிவாகம்னு எத்தனை பேர் எடுத்து அதை பேசினான்? எத்தனை பேர் சொன்னா? அதை என்ன பிரச்சனை அவனுக்கு? என்ன பிரச்சனை? ஒத்துக்கிட்டு வரலன்னா இல்லை லாய்க்கு பிரச்சனை பண்ணால் வந்துடுறானுங்க, ஓடியாந்துடுறானுங்க. யாரைனா வந்து திட்டுறாங்கன்னா ஓடியாந்துடுறானுங்க. அப்போ என்ன பிரச்சனை அவனுங்களுக்கு? மனநோயாளிங்க என்ன சுற்றிக்கிறானுங்க. அவன் பக்கத்துலேயே மனநோயாளி இருந்தால் இதான் ஐடியா. ஓம்னு கற்றுனா என்னன்னு கற்று, ஓலுன்னு கற்று சைலண்டாக ஆகிடுவோம். புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு? யாருன்னா போட்டின்னா சிவயோகி போட்டின்னு சொல்லு, சிவயோகி போட்டின்னு சொல்லு. ஒன்றுமே சொல்ல மாட்டான் சிவயோகி. எனக்கே அனுப்புன்றேன் நான் பாடி. நான் ரசிப்பேன். புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்டு? பிரச்சனை எங்கே உங்களுக்கு? உங்கள் மனசை ஏன் இவ்வளோ கேவலமாக வச்சுக்கிறீங்க? இல்லை, கடவுள் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்துக்குது. நம்மளாம் எப்படி வாழ வந்துக்கிறான்? சந்தோஷமாக வாழ்றது. என்ன பிரச்சனை அதில்? அடுத்தவனை தொல்லை பண்ணுறது ஒரு வேலையான்னு கேட்குறேன். ஓம்னா கேட்காதா கடவுளுக்கு? அவ்வளோ சேவனா அதே இல்லை. ஓல்னா மட்டும் கேட்குதா உனக்கு? நல்லா காண முடியும். நம சிவாய பண்ணுறான்னா போட்டு விட்டான். அதை போட்டு சுவிட்சை போட்டு இவன் பண்ணு. நாயமே விட்னேன். நாயே கக்கா போகிறதுக்கு பூச்சின்னு போயிடுது மனசில். அங்கே என்ன பண்ணுறது? போட்டு விட்டு அது சொல்லி கொடுக்கும். அதில் ஒரு 15-20 போட்டு வச்சுருப்பான். வரும் ஒரு ஒன்று வாட்டி ஆமுக்குன்னு எனக்கு அது வேற ஒன்று சொல்லணும். ஓம் இவர் என்ன பண்ணுவாரான்? டே, நீ சொல்லி மனசு ஒழுங்காகடான்னு சொன்னால் என்ன பண்ணிட்டான்? டிவைஸ் கிட்ட குத்துட்டே அது கத்தியும் கட்டுக்குது. இவன் என்ன பண்ணுகிறான்? டிவைஸை விட இவங்க கற்றுட்டு எவ்வளோ மேலும் கத்துறாங்கனாக்கா ஒரே புலம்பு தாக்குது. அதனால் பக்கத்தில் போயிருக்கா நீயும் புலம்பு. சிவயோகி
உன்னை எவ்வளோ 10 வருஷமாக நான் வேண்டி நிற்கிறேன், 5 வருஷமாக இது வேண்டி நிற்குது, 10 வருஷமாக வேண்டி எனக்கு புரியாது, அதுக்கு அங்கே புரிஞ்சிடுச்சு. இப்போ எனக்கும் புரியல அதுக்கும் புரியல, 2 பேரும் இதே பிரச்சனையோட போய்க்கிறோமே. உனக்கெல்லாம் அறிவு தான் யாரை கேளு. சிவிஐக்கில் வேறு யாருன்னா கேட்டால் தான் டென்ஷன் ஆகிடுவானுங்க. இது ஒரு வீடியோவே போட்டுரு, சந்தோஷமாகிடுவாங்க எல்லோரும். என்னை திட்டி வீடியோ போட்ட விட எனக்கு பெருசாகிடும், பேச மாட்டோம். புரியுதானே சொல்கிறேன்ட்டு? அதனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுண்ணா மனசில் யாரை வச்சுன்னா யாரை வச்சுக்கூடாதுன்னா தெரில, உனக்கு தெரியவே இல்லை. உன்னை வச்சுக்கோ, உன்னை கொண்டாடு, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை தேடு. எதுலாம் உனக்கு சந்தோஷமோ அதை மட்டுமே செய், எது துக்கமோ அதை செய்யாதுன்ற. நான் மலத்தை ஏன் கலரி பார்க்குறேன்ற, நான் தடி தான் செய்யும், போவாதாங்க. கடகன்னு ஊற்றிட்டு ப்ளஸ் அவுட் பண்ணிட்டு வருவே, எல்லாம் எடுத்து பார்த்து நம்ம தக்காளி சாப்பிட்டோம், திராட்சை பழம் சாப்பிட்டோம், இந்த தோல்லாம் வந்து இதா விதையெல்லாம் வந்துதான்னு பார்ப்பேன். மென்னுதெல்லாம் சரியாக உள்ளே போயிடுச்சா, 2 விதை உள்ளே விட்டுமே கரெக்டாக வந்துதான்னு பார்ப்பேன். ஏன் அது கலரி பார்த்து நான் தடின்னு வர என்கிட்ட வர சொல்கிறேன்னு கேட்குறேன் நான். இன்னும் இருந்தாலும் நான் பண்ணது இல்லையா என்கிட்டயே தர்க்கம் பண்ணுறது. நீ அப்போ சிந்தாம மிக்சி வச்சு குச்சிருந்து தானே நம்ம. நான் விட்றதே இல்லை, கட்சி வரைக்கும் தர்க்கம் பண்ணினே தான் இருக்குது. நீ சச்சங்கம் தானே பேச வேணாம், என்ன நான் சச்சங்கத்தையே பேசிக்கிறேன். ஏன் உன்னெல்லாம் நேராக திருத்த முடியும்? நேராக திருந்தா மட்டும் என்ன கேட்டால் சொன்ன சிம்பிளாக சொன்னால் செஞ்சிடுவேன். என்ன மூஞ்செல்லாம் மாற்றிப்பேன், டல்லாகிடுவேன், சோகமாயிடும். எல்லாம் பார்க்க வேணாம், நீ வீட்டிலே இருக்கணும். என்ன இருந்தாலும் ப்ளஷ் அவுட் நான் தானே பண்ணணும், நான் தானே வேண்டேன். சரி, அப்போ வந்து என்ன பண்ணேன், ப்ளஷ் அவுட்டு சந்தோஷமாக இருக்கிறியான்னு பாருன்ற. நான் எப்போதும் எப்படி இரு சந்தோஷமா, புரியுதா? துக்கமாக இருக்குதானே என்ன பண்ணுற, கூட உட்காந்து நீயும். நான் ஒரு சீன் பார்த்தேன், மருமகன் நிறைய ஆயிரான்ட்டு பொண்ணுக்கு அறிவு வந்து உண்டா சாவில். இப்போ தான் நினச்சேன், ஓ இவளுக்கு ஆயிரத்து கூட உன்னத்தில் கூட போட்டி போட்டுருந்தா அழுவாளுக்கு பொழுதுன்ட்டு. இன்னும் சில இடத்துல இது 1000க்குன்னே ஒரு 4 பேர் வச்சுருக்கிறாங்க, காசு கொடுத்துட்டு அவங்க வயிற்றுல வயலில் வச்சுன்னு வச்சுக்கிறாங்க. வயிற்றில் வச்சா 10 ரூபா, மாரில் வச்சா 5 ரூபா, இது மாதிரி தள்ள வச்சுன்னா ஒரு காசுக்குது. நீ பண்ணு எல்லாரையும் ஆழத்துக்கு கூப்பிட்டு போகிற. 100 ரூபா கொடுத்தா இங்கே தான் தொட்டுப்பாங்க, புரியுதா? 500 ரூபா கொடுத்தா அடிச்சுப்பாங்க, 1000 ரூபா கொடுத்தா இங்கேயே அடிச்சுப்பாங்க. அது ஒரு தட்டி தூக்கி எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா 1000 ரூபா 10,000 ரூபா கொடுத்துப்பாரு, தலையில் எங்கெங்க அடி சொல்லிட்டு அங்கெல்லாம் அடிப்பாங்க, மூணு தள்ள கூட அடிப்பாங்க. மேட்ரு என்ன சாரா? ஐயோ ஐயோ சச்சங்கம் வேற மாதிரி போகுது போல இது இல்லை? தப்பா சொல்லிட்டோம்னா கரெக்டாகுதா? திந்துருவாங்களா பாரு. நீ தான் நீ உங்களை தான் இது தெரியலன்ற மாதிரி, இவ்வளோ கேள்வி வந்து தெரியலன்ற மாதிரியா? 18 வருஷம் ஆகுது நான் தெரிஞ்சுன்றேன், 5 வருஷம் பழக்கன்றேன். 18 வருஷம் 5 வருஷம் சொல்லக்கூடாது மந்திரி. உன் கொஸ்டின் இல்லை, அது என் கொஸ்டின். 18 வருஷம் பழக்கப்பட்டிருந்தாலும் நீ பக்கத்தில் உட்காந்தானே சொல்லணும். அந்த சிவகிட்ட போய் நாரிப்பாடு இப்படி ஐடிஐடி என்ன பண்ணா, யாரை திட்டினா? சிவகி திட்டில் என்ன ஆகிடுவாங்க அவங்க? சரி ஆகிடுவா. நீ திட்ட மாட்டேன்னா நானா பண்ண? நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.